சோ சின்னி சார் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க விவிஎஸ்ல இருக்க ஒருத்தருமே எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் ஆயிருக்காங்க முதல்ல வந்ததுல இருந்து அப்படின்னா அவங்கள வச்சு உள்ளுக்குள்ள நம்மளே மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் எல்லாரோட ஃபேவரட் செல்லக்குட்டி நாம சவுண்ட் சதீஷ். இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, ஒரு விவசாயி போர் போடுறதுக்காக மிஷினை கொண்டு வரான். மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வேறோட இன்ஜினை பொருத்தி ட்ரை பண்ணுறான். நகைச்சுவான விஷயம் பாருங்க. மார்க் பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்த சதீஷ் யாரு, இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இந்த ஸ்கோர் வாங்கி நிக்கிற சதீஷ் யாரு? நான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வரணும்னு நான் நினைச்சே பார்க்கல. எல்லாருமே சொன்னது சவுண்டால கண்டினியூ பண்ண முடியுமா, சவுண்டை வச்சு கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு அது எப்படின்னு தெரியல. இறைவனுடைய படைப்பும் இந்த மாதிரி 4 சச்சருடைய ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். நான் போறேன்ட்டா, என்கிட்ட மெட்டீரியல் இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கை காலெல்லாம் உதறுது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக இருக்கிற நான் போறேன்ட்டான். இவங்க அம்மா என்னன்னா, இவன் தவறான பாதையில போறான்னு நினைச்சாங்க. ஆனா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டிவியில வந்த பிறகுதான் அந்த அம்மா அவ்வளோ அப்ரிசியேட் பண்ணி என் புள்ள டிவியில வரான். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு தாய் தன் புள்ளைய டிவியில காட்டி பக்கத்து வீடு எடுத்த வீடெல்லாம் கூட்டி காட்டிய அந்த அம்மாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன ஃபீல் பண்ணனா, உன்னை பாராட்டுற போது இத்தனை பாராட்டும் இதுவும் நீ மிஸ் பண்ணிருப்பியே. alright, so சரளா மேம் நீங்க சொல்லுங்க, நம்ம சதீஷ்க்கு என்ன சொல்லுங்க? சதீஷ், தேங்க் யூ மேம். வெறும் வாய்ஸ் வச்சு மட்டும் மார்க் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான் அந்த ஒரு மார்க் குறைஞ்சது. மற்றபடி நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ சவுண்ட் சதீஷ் ஒரு இமோஷனல் லெவல்ல நீங்க இன்னும் பீக்ல எல்லாரையும் கொண்டு போயிருக்கீங்க. ரமேஷ் கண்ணா சார் நீங்க என்ன சொல்றீங்க சவுண்ட்க்கு? சவுண்ட் சதீஷை விட அவரை ஈன்ற தாய்க்கு நான் வணங்குகிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தா நிச்சயமாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு வெறித்தனமாக பண்ணிட்டேன் இது. அதான் அதனால தான் உனக்கு 10 மார்க் கொடுத்துருக்குறேன். அதனால் நல்லா பிரமாதமாக பண்ணிட்டீங்க. சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் சின்னி சார். ரொம்ப நல்லா எல்லாரும் சொன்னாங்க. இது மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா. கலைத்துறை என்பது ஒரு பெரிய கடல், அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. உங்கள் டேலண்ட்டை அங்கங்கே இதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வகையா நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இந்த கடல்ல you can swim in your life. Thank you so much sir. So congratulations on your score and all the best. Thank you.